வாழ்த்துகிறேன், உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எப்படி நம்ம பிஷப் ஐயாவுக்கு உங்களில் நம்ம பிஷப் ஐயாவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா வர வர எனக்கு கூட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, ஆனால் வயதும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதனால் பலவீனமும் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. பல வகையில் சோர்வுகள், பிஸ்னஸ்லேயே நல்ல வளர்ச்சி இருக்குது, அதையும் ஓடி ஓடி பார்க்கணும். குடும்பமும் பெருசாகிக்கிட்டு இருக்கு, அந்த வேலையும் பார்க்கணும். நண்பர்களும் அதிகமாகிக்கிட்டு இருக்காங்க, அதனால் ப்ரோக்ராமும் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஆண்டோடைய வார்த்தை சொல்வதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் சற்று பலவீனங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ஜெபங்களில் நினைத்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறேன். நான் சாத்தானவன் எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். பேசிக்கிட்டே இருக்கேன், தண்ணி வேணும், ஒரு தண்ணியை தூக்கி கொடுத்தா அந்த தண்ணி குடித்தா அப்படியே அவுட் ஆகிடுறேன். வாட்டரில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. கடந்த சனிக்கிழமை ஒரு ஆண்டு விழாவுக்கு போயிட்டு வந்தேன். வர வழியில் அவசரத்துக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடித்தேன். கிண்ட்லே அக்கஃபைனா பிஸ்லரி கிடைக்கல அந்த இடத்துல. ஆனால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த தண்ணி ஒரே ஒரு பாட்டில் குடித்ததோடைய நிலைமை இன்றைக்கி ரொம்ப சிக்கல். பொதுவாக அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் ஆனால் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி மட்டும் இது முதல் ப்ரோக்ராம், 5 நிகழ்வுகள் இருக்குது. சாயங்காலம் 2 சர்ச்சு டெடிகேஷன் போகிறேன். ஒரு பெண்டிகா சர்ச்சு, ஒரு சிஎஸ்சி சர்ச்சு. 2ஐயும் அடியனுக்கு தான் திறக்கிற ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். சிஎஸ்சி சர்ச்சும் பெண்டிகா சர்ச்சும் ஈவினிங். இன்னும் 2 ப்ரோக்ராம், மொத்தம் 5 ப்ரோக்ராம். ஆனால் 5 ப்ரோக்ராம் எனக்கு ஆர்வம் தான் இருக்குது, என் மனது ஆசைப்படுது. ஆனால் என் உடம்பு அதை விட என்ன பண்ண மாட்டுது, ஒத்து வர மாட்டுது. என் மனைவி சொல்கிறாங்க, ஏன் இந்த ஓட்டம் ஓடுறேன், நல்ல சோறு இருக்குது, சாப்பிட படுக்க இடம் இருக்குது, வீட்டில் படியா போதும், ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, எதுக்கு இத்தனை வேதனைன்னு சொல்கிறாங்க. பிள்ளைகளெல்லாம் அதான் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த இந்த லைஃப்பை, வாழ்வு, 64 வயது வரை 34 ஆண்டுகள் சுகர் பேஷண்ட், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். 64 வயசில் 34 வயசு டயபெட்டிக் பேஷண்ட். ஒன்றுமில்லாத நிலைமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, போட ட்ரெஸ்ஸு இல்லை. ஆனால் இன்றைக்கி இதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அன்போடு ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். பெரிய பெரிய தலைவர்கள் அவருடைய அந்த கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் ஊர்வலத்தில் என்னுடைய பிறந்த நாளைக்கு அவங்க கேக் வெட்டுறாங்க. ஒரு பாஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் 17ஆம் தேதி. ஆனால் அதுக்கு முன்னே மழைங்கிறதால அவர் கேன்சல் பண்ணிட்டார். இது யாருமே கேக் வெட்டியிலே நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கேக் வெட்டுறதில் எங்கள் வீட்டில் வெட்ட விடுறதில்லைண்ணா. ஆனால் பாருங்கள், எதிர்பார்க்காம நடு ரோட்டில் மின்ட்டில் வச்சு கேக் வெட்டிட்டார். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கி ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்காக நம்ம எதாவது என்ன பண்ணணும், செய்யணும். இருக்கிற வரை, எத்தனை நாள் இருக்க போகிறோங்கிறதில்ல, இருக்கிற வரை நீ நினைத்தது எதையா செய், எதிர்பார்ப்போடு செய். இதிலும் பெரிதானவர்களை எதிர்பார், இதிலும் மேலானவர்களை நீ காண்பாயின்னு சொல்கிறாரு வில்லியம் கேரி. சொல்கிறப்போ இதிலும் பெரிதானவர்களை எதிர்பார்ப்பாயின்னு வில்லியம் கேரி சொல்கிறார். 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருக்கிறாரு. 7 ஆண்டுகள் உணவு இல்லை, மனைவி இறந்து போகிறாங்க, 2 பிள்ளைகள் மரித்து போகிறாங்க. மனைவிக்கு மென்டல் ஆகிடுது. இந்த ஊரில் சோறு இல்லாமல், இந்த ஊரோட வெக்கை சூடு, கல்கட்டாவில் ஒரு பிள்ளை உணவு இல்லாமல் இறந்து போகுது, இன்னொரு பிள்ளை காய்ச்சலால் இறந்து போகுது. 3 பேர் மறிச்சிடுறாங்க. மூத்த பையனோடு இருக்காங்க. 7 வருஷம் விவசாயம் பண்ணி சாப்பிட்றாரு. விவசாயம் பண்ணி முன்னேன்னா ஒருத்த கூட நம்ம நாட்டில் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் விலையே கிடையாது. ஒன்று விலை இருந்தால் விளையாது, விளையாஞ்சா விளையாது, விலை இருக்காது. 2 இருந்தால் தண்ணி இருக்காது. நம்ம ஊர் அதான், இல்லை நோய் வந்துடும். அடுத்த 7 ஆண்டுகள் பாருங்கள், 27 மொழிகளில் வேதாகம் மொழிபெயர்க்கிறார். புதிய ஏற்பாடில் 3 மொழிகளில் ஃபுல் பைபிள் செய்கிறார். ஃபுல் பைபிள் டிரான்ஸ்லேஷன் 3 மொழிகளில். நார்த் ஈஸ்ட்டு ஸ்டேட்டில் அவர் தான் பெங்காலி மொழிக்கு இங்கிலீஷில் இலக்கணம் எழுதுகிறார். அவர் தான் கணவன் செத்தவுடனே தண்ணியில் தூக்கி கொண்டே நெருப்பில் தூக்கி போடுறாங்க. கணவனை நெரிக்கிற தீயில் பெண்ணை அதை எதிர்க்கிறார். விருப்பப்பட்டால் போடு, விருப்பப்பட்டால் போடாதங்கிறார். பிறந்த பெண் குழந்தையை தூக்கி யூபிலி ஆற்றுல தூக்கி போடுறாங்க. சிசுவதை தடை சட்டம் அதை முதலாவது கொண்டு வர்றார். இப்படி எத்தனையோ மொழிகள், புதிய
இங்கிலீஷ் பேப்பர் இந்தியாவில் முதல்ல ரிலீஸ் பண்ணவர் தான். ஹையர் எஜுகேஷன் காலேஜ் பிஏ பிகாம் என்ற ஹையர் எஜுகேஷனை இந்தியாவில் உருவாக்குனவர் தான். மேல்நிலை கல்வி எத்தனை ஆண்டுகளில்? வெறும் 7 ஆண்டுகளில் அவருடைய சாதனை. அவர் சொல்கிறாரு, இதிலும் பெரிதானவங்களை ஆண்டவற்றை எதிர்பாரு. நம்மளால் முடியாது ஒன்றுமே இல்லை, உன்னால் முடியாது தம்பி ஒன்றுமில்லை. சாதாரண நிலைமையில் ஐயா ஒரு போலீஸ்காராக இருந்து போலீஸ் வேலையிலேருந்து அனுப்பப்பட்டு சாதாரண நிலைமையில் ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியா லெவலில் ஒரு பெரிய ஊழியக்காரராய் அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்கிறார். அதுதான் முக்கியம். நூற்றுக்கணக்கான ஊழியர்களை அழைத்து அவங்களுக்கு ஒரு உணவு, ஒரு உடை, அவங்களுக்கு உதவி செய்கிறார். யார்ட்டையாவது வாங்கி ஏதோ ஒன்று செய்கிறார். இதுக்கும் வேணும்ல. இப்போ நக்கா பேக்கில் இருக்க பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு தைரியம் வேணுமில்ல, எனக்கு வேணுமா வேண்டாமா? அதுதான். இது ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், செய்யணும். நீங்களாலும் செய்கிறம்மா. இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நான் பேச நினைக்கிற தலைப்பு டச்சிங் த அன்டச்சபிள். தொடணும், தொடக்கூடாது. தீட்டு. இன்னைக்கு தீட்டு எப்படி இருக்கு? ஒரு நல்ல மனிதர், நிறையா உதவி செய்கிறவர், ஒரு பணக்கார நண்பர், பிள்ளைகள் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காங்க, ஒருத்தர் இங்கிலாண்டில் இருக்காங்க, ஒருத்தர் ஜெர்மனியில் இருக்காங்க, நல்ல சம்பளம். அவரும் ஒரு மனைவியும் ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நிறைய உதவி செய்வார். ஒரு கிறிஸ்மஸ் காலை வேளையில், ஒரு காலையில் 6 மணிக்கு கிறிஸ்மஸ் சர்வீஸ் போயிட்டு வந்தோன்னே ஒரு பசியான ஒரு மனிதன் வீட்டு முன்னால் போகிறான். தாடி வளர்த்துருக்கான், அழுக்கு உடை, பார்ப்பதற்கு 2-3 நாட்கள் ஆச்சு சாப்பிட்டுட்டு சாப்பிடவே வழி இல்லை, நடந்து போகிறான். இவர் அப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றாரு. சர்ச்சுக்கு போயிட்டு வரப்போ ரோமர் எபிரேயர் 13 சொல்கிறாரு, ஒரு 13-16 அந்தியும் தான தர்மம் செய்யவும் மறவாதீர்கள். சங்கீதம் 10-12 சொல்கிறாரு, நீ எதையாவது ஒன்று செய்யுங்கிறாரு. இந்த வார்த்தையின்படி அவர் அந்த பையனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க கூப்பிட்டு வருவார். பங்களாவுடைய அவுட் ஹவுஸ் பின் கேட் வழியாக பின்னால் கூப்பிட்டு வராரு. பின்னால் கார் ஷெட் இருக்குது. கார் ஷெட்டு பக்கத்தில் ஒரு ஷெட் இருக்குது, சாப்பிட்ற இடம், டைனிங் ஹால். அந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு. வீட்டுக்குள்ளே போகிறாரு. விதவிதமாக உணவு கொண்டாந்து அவனுக்கு கொடுக்குறாரு. கேக்கு, முந்திரி பருப்பு. காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தார், 4 மணி சர்வீஸ், அதிகாலை சர்வீஸ்க்கு போயிட்டு வந்தார். விதவிதமாக உணவு கொடுக்குறாரு. அந்த உணவை வச்சு அவனை சாப்பிடுங்கிறாரு. பசியாக இருக்கிற மனிதன் நல்ல விதவிதமான உணவு. அந்த ரெயின்போ கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, இப்போ ரெட்டு ஹார்ட்ஸ்னு ஒரு கேக்கு, விதவிதமாக கலரை போட்டோன்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்படி கேக்கெல்லாம் வைக்கிறாரு. எடுத்து சாப்பிட போகிறோம்னா, இருப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஏன்னா நீங்கள் உனக்கு உணவு ஆண்டவர் கொடுக்குற ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நன்றி சொல்லி சாப்பிடு. இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ப்ளஸ் பண்ணி அதில் ஒரு சிலுவையை போட்டுட்டு கொடுக்குற மக்களை ஆசீர்வதிங்க, என்னையும் ஆசீர்வதிங்க, வயிற்றுக்கு ஸ்டமக்குக்கு ஏற்றதாக காணப்படட்டுன்னு நானும் சொல்லி ஜெபம் பண்ணி சாப்பிடுவேன். ஒரு ப்ளஸ் பண்ணி கையை வச்சு அதேமாரி சொல்ல ஜெபம் பண்ணி சாப்பிடுன்னு. அவன் முடியாதுங்கிறான். இல்லை நான் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான். அவர் சொல்ல அவனுக்கு தெரியும், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுங்கிறான். ஜெபம் பண்ண தெரியாதுன்னு அவர் சொல்கிறாரு, உனக்கு ஜெபம் பண்ண தெரிய வேண்டாம், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே சொல்கிறாரு. ஹெவன்லி மை ஃபாதர் சொல்கிறாங்கிறாரு. சொல்ல முடியாதுங்கிறான். ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்கிறாரு. இல்லை முடியாதுங்கிறான். திரும்ப சொல்கிறாரு, முடியாதுங்கிறான். எதுக்குன்னு கேட்குறாரு. கரெக்டு தான், உன் ஜெபம், உன் தகப்பட்டை நீ ஜெபம் பண்ண சொல்கிற. பரமண்டலில் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னென்ற எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும் என்று நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க. கரெக்டு தான். ஆனால் நீ என் குற்றங்களை நீ என்னை மன்னிக்கலையே. எப்படின்னா, உன் வீட்டுக்கு நீ கூப்பிட்டு வந்த, உன் வீடு பெரிய பங்களா. அதாவது பெரிய பங்களானா நடுவில் பெரிய ஹாலு, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் சேர்ந்து ரூம்ஸு, கெஸ்ட் ஹவுஸ் இப்படிலாம் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே நீ ஃப்ரெண்டு வழியாக ஒரு டைனிங் டேபிள் இருக்குல்ல வீட்டுக்குள்ளே, அதுக்கு நீ கூப்பிட்டு வந்தியா? அவுட் ஹவுஸில் இருக்கிற டைனிங் டேபிள் தானே நீ உட்கார வச்ச. பாரு, இது வெளியே பிச்சைக்காரங்க சாப்பிட்றதுக்கு தனியாக வச்சுருக்கிற. அப்போ உன்ட்ட என்ன இருக்குது? ஏற்றத்தாழ்வு இருக்குது, பாகுபாடு இருக்குது. நீ எல்லாத்தையும் சகோதரத்துவம் கொடுக்கல, ஒரு சமபந்தி நீ கொடுக்கல. அப்போ ஆண்டவர் உனக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார், எனக்கு என்ன பண்ண கொடுக்கல? வாழ்வு கொடுக்கல. நான் ஏன் அந்த ஆண்டவரை துதிக்கணும்னு கேட்டானா? இன்றைக்கி இப்படித்தான் ஏற்றத்தாழ்வில் வாழ்ந்தோம்.
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில மக்கள் நெட்டில் புக் பண்ணுறாங்க கடவுளை பார்ப்பதற்கு. ₹1,00,000 கொடுத்தா டைரெக்டாக காரு நேரே இங்கே வந்து ஆல்ட்ரிலே நின்றோம். பரதேசி 3 நாள் டிக்கெட்டில் நிற்கிறான். ஒன்றும் இல்லை தான் எத்தனை நாள் டிக்கெட்டில் நிற்கிறான். அப்போ அந்த கடவுள்கிட்ட என்ன இல்லை? ஏற்றத்தாழ்வு இல்லை. ஏற்றத்தாழ்வோடு காணப்படுகிறார். அழகாக குமரி அனந்தன் வசந்த் டிவியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கதை சொன்னார். நடந்த சம்பவம் என்னால் மறக்க. ஒரு ரொம்ப பசியோடு உட்காந்துருக்கேன். 2:30 மணிக்கு பயங்கர பசி. அந்த நேரத்தில் டிவி பார்ப்பேன். ஒரு 15 வருஷம் இருக்கும். நியூஸ் பார்ப்பேன். நியூஸ் ஆன் பண்ணுறேன். வசந்த் டிவி வருது. நல்ல குமரி அனந்தன் பேசி கொண்டு இருக்கிறார். ரொம்ப நல்லா பேசுவார். என் பசியை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கவனித்தேன். அதில் என்ன நடந்ததுன்னா, ஒரு ஊரில் ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்குள்ளே எல்லா மக்களும் போக முடியாது. மதுரைக்கு போனீங்கன்னா காந்தியடிகள் அந்த மதுரை ஸ்டேஷனில் இறங்கி ஈஸ்ட் கேட்டுக்கு வந்தீங்கன்னா காந்தியடிகள் படம் போட்டிருக்கோம். 2 முறை காந்தியடிகள் அங்கே வர்றார். 2 டைம்ஸ். ஒரு டைம் தான் அந்த சோழவந்தான் தாண்டுறப்போ அங்கே இருக்க மக்கள் கோமணம் கட்டியிருக்கான். ட்ரெஸ் இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை. அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கோட்டு சூட்டு எல்லாம் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு, என் மக்களுக்கு என்னைக்கு இந்த ட்ரெஸ் வருதோ அன்னைக்கு தான் நான் ட்ரெஸ் போடுவேன். அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறாரு. எங்கே? தமிழ்நாட்டில் மதுரையில். அதே மதுரைக்கு திரும்ப வர்றாரு. அவர் வர்றப்போ அந்த புனித தலத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மதுரையில் இருக்க அந்த புனித தலத்துக்கு உலக அதிசயங்களில் ஒன்று அது. ஆனால் 7 அதிசயங்களில் ஒன்று வராது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம், தூண்களால் அமைக்கப்பட்டது. எத்தனையோ தூண் இருக்குன்னுவாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகிறாரு. அந்த கோயிலுக்குள்ளே போகணுன்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகிறாரு. காந்தியடிகளை பார்ப்பதற்கு திரள் கூட்டம். கோயிலுக்கு வெளியே, அந்த ஆலயத்திற்கு வெளியே. இவர் உள்ளே கூப்பிட்றார். நடந்த சம்பவம். ஏன் நாங்கள் வந்தால் தீட்டுப்பட்டு விடும் என்று அந்த மக்கள் வரலை. நாங்கள் உள்ளே வந்தால் அந்த என்னதை பண்ணிடும்? தீட்டுப்பட்டு விடும். நாங்கள் வரவில்லை. நான் இருக்க மாடவனை யாரா என்ன பண்ணுறதுங்கிறார். ஏன்னா அவரும் ஒரு பிராமண சகோதரர், பிராமண இனத்தை சேர்ந்தவர். நான் விற்க வாங்கங்கிறார். அங்கே வரமாட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆலயத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணல. வேதம் சொல்லுது, அவரை அந்த துணி மாற்ற வச்ச வேதம் இருக்குல்ல, பைபிள் படித்து தான் அவர் துணி மாற்றினார். தினமும் மத்தேயு 5, 6, 7 மனிதன் எப்படி வாழணுங்கிற கிறிஸ்துவுடைய உபதேசம். கிறிஸ்துவுடைய உபதேசம் மட்டும் இல்லை, அந்த உபதேசத்தை கேட்ட அவர் அதே மாதிரி வாழ்ந்தார். நான் அதே மாதிரி வாழலை. பிஷப் முகுந்தசாய் அதே மாதிரி வாழலை. நீங்களும் அதே மாதிரி வாழலை. யாருமே கிறிஸ்துவனா இல்லைங்கிறார் அவர். அதை பார்த்து இந்த எல்லா மக்களும் ஒன்று ஏற்றத்தாழ்வு இல்லை. நீங்கள் கலாத்தியர் 3:28 படிச்சிங்கன்னா, யூதன் என்றுமில்லை, கிரேக்கர் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை சொல்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலில் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பு என்பது சுவிசேஷம். அது யூதனுக்கல்ல, கிரேக்கர், எல்லா மக்களுக்கும் காஸ்பல் போடணும். எல்லா மக்களும் கர்த்தருடைய சன்னிதானத்தில். இது எல்லா மக்களும் என் மக்கள். அதுதான் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம், கிரேட் ஜாய் டு த நேஷன். எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு கூட்ட யூதனுக்கல்ல, ஒரு கூட்ட இஸ்ரவேலுக்கல்ல, ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் நான் செய்தி காஸ்பல். அந்த அடிப்படையில் அவர் அந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டார். இதை பார்த்த உடனே சத்தியமூர்த்திங்கிற ஒரு பிராமணர், கட்கன்சிங்கிறவர் ஒரு எஸ்சி, நம்ம எஸ்சின்னு சொல்கிறோம், தலித்துன்னு சொல்கிறோம், பின்தங்கின இனப்பை சேர்ந்தவர், நல்ல ஒரு அமைச்சர். காமராஜரோட கிரேட் மினிஸ்டர் அவர் தான் கக்கன்சி. காமராஜரோட கிரேட் அவர் தான் கக்கன்சி. 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோன்னு திருமங்கலத்துலேருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றாங்க. பெரிய ஜனக்கூட்டம், பெரிய ஜனக்கூட்டம். போலீஸால் தடுக்க முடியல, மேல் ஜாதி மக்களால் தடுக்க முடியல. பெரிய புரட்சி. அந்த ஆலயத்துக்குள்ளே போனால் சட்டையை அவுத்துட்டு போகணும். இன்றைக்கும் குருவாயூர் போனீங்கன்னா சட்டையை அவுக்கணும். காரணம், இதில் பூர்ணூல் இருந்தால் பிராமணர், அப்போ தான் உள்ளே போக முடியும். சிதம்பரம் போனீங்கன்னா இன்றைக்கும் அப்படி இருக்குது. சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலுக்குள்ளே அவர்
பெரிய ஜனக்கூட்டம் உள்ளே போயிட்டாங்க. கால்நடையாக திருமங்கலத்திலேருந்து 20 கிலோமீட்டர் இருக்கும். 20 கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போ நடராஜன்கிற ஒரு சகோதரர், ராஜாவோ நடராஜன் ஏதோ சகோதரர், ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறார். ஒரு பிராமண சகோதரர், இந்த ஆலயத்திற்குள்ள ஆண்டவன் இல்லை, தீட்டுப்பட்டு வெளியே போய்விட்டார்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறார். இந்தியா முழுவதும் பெரிய பரபரப்பு, ஜாதிய வெறி எரிந்து கொண்டிருக்கு, இன்ன வெறி எரிந்து கொண்டிருக்க ஒரு காலங்கள். கடவுளை தீட்டுப்பட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்றானே, ஒண்ணுமே புரியல. பெரிய புரட்சி. அப்ப பாரத பிரம்மர் நேருஜி அவர்கள் இங்க காமராஜரை கூப்பிட்டு, கக்கன்சியை கூப்பிட்டு, சத்தியமூர்த்தியை கூப்பிட்டு நீ போய் பாருங்க, கடவுளே உள்ளன்னு. சத்தியமூர்த்தி சொல்றாரு, நான் மட்டும் போனா நம்ப மாட்டான், நான் பிராமணன், என் கூட கக்கன்சி அனுப்புங்கிற. 4-5 பேர் ஒரு குழுவாக போய் சொல்கிறாங்க. போய் சொன்னால் போயிட்டு வந்து வெளியே என்ன அறிக்கை விடுறாங்கன்னா, முன்னால் இருந்த கடவுளை விட இப்போ பிரகாசமாக இருக்கிறாரு, இப்போ நம்ம அண்ணன் முன்னை விட குண்டாக இருக்கிறாருல, மூந்தசையாக இருக்க போய் கூட இருக்க போய் எப்படி இருக்காரு, 4-5 பிளேட்டு பிரியாணி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, குண்டாக இருக்கா. நான் பாருங்கள் ஒல்லியாகிக்கிட்டே இருக்கேன், முன்னை விட ஒல்லியாக இருக்கேன்ல. இது மாதிரி முன்னால் இருந்து விட அந்த கடவுள் எப்படி இருக்கிறாரு? எதுக்குன்னா எல்லா மக்களையும் அந்த கடவுள் பார்த்துட்டாராம். பொதுவாக கடவுள் என்பவர் ஏற்றத்தாழ்வு இல்லவர். அவர் ஆண் என்றும் இல்லை, பாவி என்றும் இல்லை. பாவியான பெண் போய் அவரை பார்க்கிறப்போ, உங்களில் பாவம் இல்லாதன் உண்மை சொன்னார்ல, பாவியான அந்த உலகத்தால் தள்ளி வைக்கப்பட்ட சமாரிய பெண்ணிட்ட போய் அவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. அதுதான் இயேசு மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு கீழே வர்றாரு. கீழே வர்றப்போ குஷ்ரோகிகள், தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, மெர்சி ஆன் மீ, என்மேல் இறங்கு, கிருபையாயிரு. லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், தீட்டு. குஷ்ரோகிகள் யாரு? தீட்டு. உள்ள வரக்கூடாது, அவங்க ஊருக்கு வெளியே இருக்கட்டும், ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாது, முகத்தை மூடிக்கணும். இது மோசே மூலம் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனா அந்த கட்டளை ஆண்டவர் உடைக்கிறார். ஒருவேளை அந்த ஆண்ட கட்டளை உடைக்கிற ஆண்டவர் எப்படி உடைக்கிறார்னா, தீட்டு ஊருக்குள்ள வரக்கூடாது. தனிமைப்பட்ட மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில, இந்த சமூகத்தால தள்ளப்பட்ட நிலைமையில, இந்த சமூகத்துல ஒரு ஏழையா இருக்கலாம், நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஆனா வீட்டுல கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். உங்க புருஷரால நீங்க கைவிடப்பட்டு இன்னொரு பெண்ணோடு நீ தீட்டுப்பட்டவா, நீ அசுத்தமானவனு உன்னை தள்ளி வச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட தள்ளி வைத்த நிலைமையிலும் ஆண்டவர் ஒரு காலம் நம்மை தள்ளிவிடாத ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள், நான் ஒரு ஏழை ஐயா, கைவிடப்பட்ட நிலைமையில, நான் பணக்காரர் இல்ல, நான் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறேன், பாத்ரூம் கழுவு வேலை செய்யறேன், என் சகோதரி ஒரு IAS இருக்கிறா, ஒரு IPS இருக்கிறா, என்னை ஏறெடுத்தே பார்க்கல, நீ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு கடமையை கைவிடுவதில்லை. அவர் ஆண் என்றும் பார்க்கல, பெண் என்றும் பார்க்கல. அதுதான் அவர் மலையிலிருந்து இறங்கிறப்போ அந்த தீட்டுப்பட்டவனுக்கு வாழ்வு கொடுக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அதை செய்கிறார். மார்க்கில் சொல்றார், இப்போ போய் ஆசாரியனை காண்பி. அவன் சொல்றான், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறான். நாம என்ன பண்ணணும்னா, என் வீட்டில் நான் தள்ளப்பட்டிருக்கேன், யாபேசுடைய எல்லையை ஆண்டவர் பெரிதாக்குகிறார். 2 நாளாகும் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறாரு. ஏன்னா சகோதரரால் தள்ளப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலம். தலித்னா ஒரு ஜாதி இல்லை, தலித் என்பதை நம்ம ஒரு ஜாதி ஆக்கிட்டோம். ஆனால் தலித் என்பது ஜாதியில் யாரு எங்கே தள்ளப்பட்டிருக்காங்களோ, எங்கள் வீட்டில் 4 சகோதரர்கள், 4 சகோதரர்களை நான் படிக்காதவன், நான் முட்டாளு, நான் ஒரு குடியாரன், நான் ஒரு கஞ்சா பாட்டி, இல்லை நான் ஒரு உபச்சார கள்ளன், பேசி மார்க்கத்தை அப்படி நான் தள்ளப்பட்டு எங்கள் வீட்டில் வச்சிருக்கேன்னா நான் தான் எங்கள் வீட்டில் தலித்து. யார்? அதுதான் இறையில். இறையில் என்ன சொல்லுதுன்னா, யார் எங்கே தள்ளப்பட்டிருக்காங்களோ, நீங்கள் எந்த சமூகத்தில் எங்கே தள்ளியிருக்கீங்களோ அவங்க தாங்க தலித்து. ஆனால் நம்ம மக்கள் தலித்துன்னு
இன்னொரு கூட்டத்தை சொல்லிடுறாங்க, ஒரு கூட்டத்தை தலித்துன்னு சொல்றாங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஏற்றத்தாழ்வு இல்லை. இன்னைக்கு திருச்சபையில சென்னையில நம்ம ஏற்றத்தாழ்வு இல்லாம உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கிராமத்துல போனீங்கன்னா இதே ஏற்றத்தாழ்வு, மேல் ஜாதிக்கு ஒரு திருச்சபை, கீழ் ஜாதிக்கு ஒரு திருச்சபை காணப்படுது. அப்படிப்பட்ட நிலைமை காணப்படுது. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமையில பார்க்கல. உண்மையாய் என்னை தேடுகிறவன் யாரோ, உண்மையாய் என் துக்கத்தை பாருங்கப்பா, எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை உயர்த்துங்கன்னு எந்த மனிதன் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறானோ, தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தன்னை நோக்கி கூப்பிடுகிற எல்லா மக்களுக்கும், எல்லா மக்களும் தன்னை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, நீங்க எந்த நிலைமையில, எப்படிப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும், தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு நீங்க நோக்கி பார்க்கிறப்போ ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒடிசா மாநிலத்தில் மல்கன்கிரிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க IMS உடைய ஒரு ஹாஸ்டல் இருக்கு. ஏழை பிள்ளைகள் ஆண் பெண் படிக்கிற இடம். ஹாஸ்டல் வச்சு ஸ்கூல் நடத்துகிறாங்க. 3 வேளை உணவு, 3 வேளை ஸ்நாக்ஸு, தங்குமிடம், ஸ்கூல் ஃபீஸு, பேக் எல்லாமே ஃப்ரீ. அங்கே காலையில முதலையும் பாட்டு படிப்பாங்க. சர்வீஸ் டைமில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்போ ஒரு பாட்டு பாடி ஒரு பைபிள் வாசி ஜோம் பண்ணி ஆரம்பிப்பாங்க. அந்த ஒடிசா கவர்மெண்ட் தான் முதலாவது மதம் மாற்ற தடை சட்டம் வந்த ஒரு கவர்மெண்ட். 1974 மதம் மாற்ற சட்டம் கொண்டு வந்தது. மதம் மாறினா அவனுக்கு சிறை. அப்படி சட்டத்தை ஒடிசா கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தது. அங்கே தான் அதுக்கப்புறம் நடந்த சம்பவம். ஒரு நாள் அந்த சர்வீஸில் கலெக்டர் திடீர்னு உள்ள வராரு. இது எல்லா மக்களும் படிக்கிற இடம், அதனால் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வேதத்தை வாசிக்கக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது, கிறிஸ்தவ முறைப்படி நடத்தக்கூடாது, நடத்திக்கினா உங்கள் ஸ்கூலில் சீல் வச்சுருவந்துட்டு போயிட்டார். இது வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம். சனிக்கிழமை ப்ரேயர் நடத்தக்கூடாது. அப்படி ப்ரேயர் நடத்தக்கூடாதுங்கிற நிலைமையில் திங்கக்கிழமை நடத்தக்கூடாது, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை ஸ்கூலுடைய அந்த ப்ரேயர் டைமில் ப்ரேயர் நடத்தக்கூடாது கண்டிஷன். ஸ்கீல் வச்சுருவான்னு போயிட்டார். அந்த வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து அந்த பிள்ளைங்கள் உணவு எடுக்கலை, பசியோடு பாஸ்டிங் ஜெபம் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த சர்வீஸ்க்கு ஒரு ஆய்வாளர், ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றார். அந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து படித்து அந்த ஹாஸ்டலில் இருந்து ஃப்ரீ உணவு, ஃப்ரீ எல்லாமே இலவசமாக சாப்பிட்டு படித்து SLC 12th பாஸ் பண்ணி ஒரு டிகிரி முடிச்சோன்னா கவர்மெண்ட்டு இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார். ஏன்னா மோஸ்ட் பேக்வேர்டு. ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் மேலே போயிடலாம். நல்ல மார்க்கு, அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் நல்ல மார்க்கு, ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் நம்ம உடனே வேலை கிடச்சி இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார். எல்லா மக்களும் வெள்ளிக்கிழமையிலேருந்து சாப்பிட்ற, வெள்ளிக்கிழமை மதியம், இரவு, சனிக்கிழமை 3 வேளை பாஸ்டிங், தண்ணி கூட குடிக்கல, முகம் வாடிட்டு. ஞாயிற்றுக்கிழமை அங்கே உள்ள சர்ச் இருக்குது, சர்ச்சில் அந்த பிள்ளைகள் உட்காந்துருக்கிறப்போ எப்படி இதுக்கு எல்லோரும் இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை வெள்ளிக்கிழமை கலெக்டர் வந்தாங்க, ப்ரேயர் பண்ணக்கூடாது, அசம்பிளியில் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வாழ்வு கொடுத்தது கிறிஸ்தவம், நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தோம், எங்களை ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே அவர், நீங்கள் திங்கக்கிழமை ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார், பார்த்துக்கிறேன்ட்டார். இன்ஸ்பெக்டரு, கலெக்டருக்கு அப்புறம் எஸ்பி, எஸ்பிக்கு அப்புறம் டிஎஸ்பி, டிஎஸ்க்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டரு. இத்தனை ஆர்டருக்கு இடையில போய்னா இன்ஸ்பெக்டர் சொல்கிறார். உடனே அவங்க கிராமத்துக்கு போகிறாரு. கிராமத்தில் மக்கள் முழு ஆடை கிடையாது, நாகரிகம் இல்லை, மணியில் தான் ஆடை போட்டிருப்பாங்க. பெண்கள் இதுவரையும் தான் ஆடை போட்டிருப்பாங்க. ஆடை அவங்ககிட்ட இல்லை, போட இல்லை. அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 150 கிலோமீட்டர் வரை ஸ்கூல் கிடையாது. அவங்க இனத்தில்
யாருமே படித்தவங்க கிடையாது. இவர் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் டிகிரி. அவங்க இனத்திலே முதல் டிகிரி வாங்கின ஒரு கிராமத்தில் இவர் தான். அந்த மக்களெல்லாம் கூப்பிடுறாரு, கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறாரு, தர்ணா பண்ணுறாரு. கலெக்டர் வெளியே வர்றாரு, நீ யாரா எங்களை கேட்குறதுன்னு கேட்குறாரு. நாங்கள் உணவு இல்லாமல் இருந்தோம், நீ சோறு கொடுத்தியா? நாங்கள் ஆடை இல்லாமல் வந்து எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தியா? நாங்கள் கல்வி இல்லாமல் வந்து எங்களுக்கு கல்வி கொடுத்தியா? எங்களை ஒரு அடிமையாகவே வச்சுருக்கிற, கைவிடப்பட்ட நிலைமையில் வச்சுருக்குற. ஆனால் பாரு, இந்த கிறிஸ்தவம் எங்களுக்கு வந்துச்சு, மதராசிலேருந்து வந்தான், சோறு கொடுக்குறான்டா, 3 வேளை ட்ரெஸ்ஸு கொடுக்குறான்டா, கல்வி கொடுக்குறான், எங்களை மனுஷனாக்குறான். நீ யார் எங்களை சொல்கிறதுக்கு? நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நீ யார் எங்கள் மக்களுக்கெல்லாம் நீ கொடுக்குறியா சொல்லு, இன்னையிலேருந்து நீ கொடுக்குறேன்னு அரசாங்கம் சொல்லட்டும், நாங்கள் அதை மூடுறோம், முடிஞ்ச நீ செஞ்சு பாடுறா, மூடி பாடுறான்னார். ஒரு இன்ஸ்பெக்டர் கலெக்டர்கிட்ட தைரியமாக பேசினார். நடந்த சம்பவம். ஒருவேளை இந்த கைவிடப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கல்ல, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக. ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய உபத்திரத்தை மாற்றி கொடுக்கிறவர். பொதுவாக இன்னைக்கும் அந்த இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் ஒரு வெள்ளைக்கார அம்மா, அமெரிக்காவில் கருப்பு இனம், வெள்ளைக்கார இனம், 2 இனம் உயர்ந்து காணப்படும். வெள்ளைக்கார இனம் எப்போவுமே, முந்தின அதிபர் காலத்தில் ஒரு கருப்பரை கொண்டுட்டாங்க, பெரிய இஷ்யூ ஆச்சு, 1 வாரம் பெரிய தகராறு நீக்கிறவங்களை. இன்றைக்கும் அந்த பிரச்சனை உலகம் முழுவதும் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து காலத்தில், ஆதி கிறிஸ்தவர் காலத்தில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கரும் இல்லை, பவுலடிகள் சொல்கிறாரு, நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் கேபாய் சேர்ந்தவன் என்றும் வித்தியாசம் பாராதரா, கிறிஸ்து ஒருத்தர் தான் பவுல் சொல்கிறாரு. எதுக்கு அந்த லெட்டர் அந்த கொரிந்து திருச்சபைக்கு எழுதுறான்னா, அன்னைக்கு அங்கே பிரச்சனை இருந்திருக்கு, அதனால் ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வை நம்ம நீக்கி போட முடியாது. ஆனால் எனக்குள்ளே இருக்க ஏற்றத்தாழ்வை, நான் ஏற்றத்தாழ்வு இல்லாதவனாய் நான் மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எனக்குள்ள எல்லாரும் ஒன்று. என் முன்னால் வரவனை உட்காருன்னு நான் சொல்லணும். நாங்கள் ஓனரு, இன்றைக்கி நிறையா ஓனர்ஸு 199 விழுக்காடு என்ன சொல்கிறதில்ல, உட்காருன்னு சொல்கிறதில்ல. நிறைய ஊழியக்காரங்க அவர் கீழே வர ஊழியக்காரர் உட்காருன்னு சொல்கிறதில்ல. நானே எத்தனையோ பிஷப் முன்னால் போய் கை கட்டி நின்றுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவங்க பிஷப்புங்கிற அந்த கெத்து அவங்ககிட்ட இருக்குது. நிறைய பேர் நம்ம பிஷப்பை சொல்லலை, நிறைய பிஷப் 1000 ஸ்கூலு 2000 ஸ்கூலுக்கு அவங்களுக்கு கீழே இருக்காங்க, 5000 பேர் வேலை செய்கிறாங்க அவங்க கீழே. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமை போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ஊழியக்காரர் சாம் சுந்தரம் ஐயா மாதிரி 5000 பேர் சர்வீஸில் உட்கார்ந்தாங்க, ஏசிஏ. அவர், ஜீவானந்தம், டாக்டர் ஜெயசிங்கு, அப்புறம் டிஜிஎஸ் தினகரன், இவங்களாம் ஒரு செட்டு. ஒரு காலம், அவங்க காலத்தில் சென்னையில் புயலே வராது, வெள்ளமே வராது, எல்லாம் ஒரிசாவுக்கு போயிடும், ஆந்திராவுக்குள்ளே போயிடும். ஏன்னா அவங்க முழங்கால் அப்படி நின்னாங்க பரிசுத்தவான்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் ரொம்ப குறைஞ்சிட்டோம் நாங்கள். அப்படிப்பட்ட சாம் சுந்தரம் மாதிரி ஒருத்தர், சாம் சுந்தரம் இல்லை புண்ணியவான், அவர் பரிசுத்தவான், அவர் பக்கத்தில் நிற்க என்னால் முடியாது. அவர் மாதிரி ஒருத்தர், ஒரு வேலைக்கார டிரைவர், அவர் ஒரு கிறிஸ்தவன் இல்லை, ஆனால் நல்ல ஊழியக்காரன்னு மதிப்பார். கை வச்சா ஜெபம் பண்ணால் ஹீலிங் கிடைக்கும், நிறையா உதவி செய்கிறார், ரொம்ப மரியாதை. அதனால் அவர் காருக்குள்ளே உட்காந்தா காருக்குள்ளே உட்கார மாட்டார் இவர் டிரைவர். அவர் இறங்குமுன்னே திறந்து, இந்த பெரிய அதிகாரிகள் வந்தால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முன்னால் இருக்கிற இறங்கி ஓடி போய் காரை திறப்பார், கடற்கடன்னு டிரைவருங்க திறப்பாங்க. அதே மாதிரி அவர் திறந்து விடுறவர். ஒரு நாள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த டிரைவரு ரயில்வே கேட்டில் வண்டி நிற்கிது, உள்ள பாஸ்ட் என்னை மாதிரி ஒரு பாஸ்ட் உள்ள உட்காந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. வண்டி நின்னோடனே இறங்கி நிற்பார். வண்டி நின்றுட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இறங்கி மழையில் நிற்கிறார் டிரைவர். உள்ள ஒரு கொடை இருக்குது, ஒன்றும் மழை பெய்யுதுப்பா உள்ளே உட்காருன்னு சொல்லியிருக்கணும் ஒன்று, இல்லைன்னா கொடையை எடுத்தாது கொடுறான்னு கொடுத்துருக்கணும். கொடுக்கல.
இப்போ நம்மகிட்ட எப்படி இருக்குது? தீட்டு இருக்குல்ல. அவன் என்ன பண்ணான், மழை பெய்யும்னே கார் சாவி அங்கேயே கொடுத்து நீ ஊழியக்காரன் இல்லை ஃப்ராடுடான்னு சொல்லிட்டு போயிட்டான் நான் வேலையை விட்டு. நடந்த சம்பவம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். சமூகத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, நாய்வால் என்ன பண்ண முடியாது, திருத்தவே முடியாது. நிறைய ஊழியக்காரங்க வீட்டுக்குள்ளே நம்ம போக முடியாது. நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, பெரிய இதுவாங்க. நான் கீழே இருக்க ஊழியக்காரன் வெளியே வெயிலில் நிற்பான், கொடுக்க மாட்டான், உட்காரன்னு சொல்ல மாட்டான், பைபிள் பண்ணுவான், பிரசங்கம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் வேஸ்ட்டு. நீ சொந்த சகோதரனை பெருமை பாராட்டாதவன் காணாத தெய்வனிடத்தில் கூட இருப்பவங்க நீ சோறு கொடுக்கல, எப்படா கடவுள்னு சொல்லி ஃப்ராடு ஏமாற்ற முடியும்னு கேட்குற. இன்னைக்கு நீங்கள் நான் எப்படிப்பட்ட நிலை, நம்ம என்ன பண்ணணும், என்னைய முடிஞ்சவரை நான் என்ன பண்ணிக்கணும், என் டிரைவரை என் கூட உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லணும். ஏன்னா அவனை நம்பி என் உயிர் இருக்குல்ல. அப்போ என்னை விட பெரிய ஆள் யார்? அவன் கூட நான் பணத்தெல்லாம் போட்டுக்கிட்டு வர்றேன். அவன் இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கேங்க, இவ்வளோ பணம் வருதுன்னு சொன்னால் என்ன ஆகும், என்ன நடக்கும்? ஆனால் என் உயிருக்கு கேரண்டி யார்? என் கூட ஒரு டிரைவர் இருக்கிறாரு, ஒரு தம்பி, சின்ன தம்பி, வயசில் சின்னவன், 32 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அண்ணன் எங்கே வர்றாருன்னு கேட்பான், தெரியாதும்மா, என் கூட தான் இருப்பான். டேய் அவர்கிட்ட கேட்டுக்கோ, ஏன்ட்ட ஏன் கேட்குற, சொல்ல மாட்டான் ரகசியத்தை. அப்போ அவனுக்கு ஒரு குறை வரலாமா? தன்னை போல நீ நேசிக்கிறான்ல, நாம் நம்ம கணவரை நேசிக்கிறோம்ல, மனைவியை நேசிக்கிறோம்ல, நம்ம மாமியார் அப்படி நேசிக்கிறோமா? அந்த அம்மா இல்லாமல் அவர் வந்துட்டாரா? இது எங்கேயோ போகிறோம், ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே மாமியாரை யாரை வச்சுருக்கோம், அடிமையாக வச்சுருக்குறோம். வேலைக்காரியை அடிமையாக வச்சு, அந்த ரூம் பாத்ரூம் அந்த பொண்ணு கழுவலைன்னா அந்த பாத்ரூம் சுத்தமாக இருந்திருக்குமா? அந்த வீடு அந்த டைல்ஸை துடைக்கல அந்த வீடு சுத்தமாக இருக்குமா? அவளை நம்ம யாரும் நேசிக்கலை. ஹவுஸ் கீப்பிங் தானே. பின் கேட் வழியாக பெரிய ஊழியக்காரங்களாக இருப்பாங்க. எல்லா மேகசின், கிறிஸ்தவ மேகசின்லாம் படிப்பாங்க, எல்லா கூட்டத்துக்கும் போவாங்க, எல்லாத்துக்கும் காணிக்கன்னு போவாங்க. ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு டீ கொடுக்க மாட்டாங்க, மிச்சத்தை எடுத்து கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. 3ஆம் நாள் அதை எடுத்து அவள் தான் குப்பையில் போடணும். ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு கெட்டு போகிறதுக்கு தான் என்னது வந்திருக்கு வீட்டில், தர்மம் கெட்டு போகிறதுக்கு தான் ஃப்ரிட்ஜு. தர்மம் முன்ன ஃப்ரிட்ஜ் வரும், முன்ன மீதியை வீட்டில் வைக்க முடியாது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துடணும். என்னைக்கு ஃப்ரிட்ஜு வந்துச்சோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம என்ன பண்ணலை, கெட்டு போச்சு. ஃப்ரிட்ஜ் வந்து அதில் என்ன கெட்டு போச்சு, இரும்புங்கிற ஒரு தகரட்டப்பா வீட்டுக்குள்ளே வந்தோடனே தர்மம் அழிஞ்சு போச்சு. மாடர்ன் லைஃப் நம்மளை விட்டு என்ன ஆயிடுச்சு, வந்ததால் நம்மளை விட்டு பரம்பரையான லைஃப் போயிடுச்சு. என்ன பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா இல்லை, அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிற மக்களாய் காணப்பட்டனா இல்லை. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட நிலைமையில் பொதுவாக அன்டச்சபிள்ங்கிறது எங்கேயோ இல்லை, நம்ம கூட இருக்க மக்களுக்கு நாம் செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? டோனாவூர் போனீங்கன்னா இல்லை, வருஷத்தில் ஒரு முறை ஐயாட்ட சொல்லி பஸ்ஸில் டோனாவூர் போயிட்டு வாங்க. அங்கே நிறையா நான் பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனேன். போன வருஷம் டோனாவூர் ஒரு மிஷன் ஃபீல்டு. எமி கார்மேல் மைக்கேல் அம்மையார், இங்கிலாந்து. அவங்க கண்ணெல்லாம் பூனை கண்ணு, நம்ம கண்ணெல்லாம் ப்ளூ. அவங்கள பார்த்து பூனை கண்ணும்போம், அந்த அம்மாவுக்கு பூனை கண்ணு. அந்த அம்மா ஊழியத்திற்காக வேலூருக்கு மேலே இருக்கிற அந்த மலை, ஏலகிரி மலையில் வந்து அந்த அம்மா வேலை செஞ்சாங்க. அங்கே லிட்டில் ஜானுங்கிற ஒரு மிஷனரி வந்தார். ஏலகிரி மலையில் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், நம்ம ஒரு மாதிரி வெக்க இருக்காது. வந்த மிஷனரி எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டார். ஆண்டோடைய வார்த்தை சொல்வதற்கு வந்து அந்த பெண், வாலிப பெண், அந்த பெண் முதல்ல சைனாவுக்கு போகுது, அப்புறம் ரஷ்யாவுக்கு போகுது ஊழியத்துக்கு, கொரியாவுக்கு போகுது. எல்லா இடமும் ஃபெயிலியர், வேண்டான்னு வந்துட்டு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஏலகிரி மலையில் அந்த பொண்ணு ஊழியம் பார்க்குது. எபி கார்மேல் மைக்கேல் அம்மையார். ஊழியம் என்பது எங்கே இல்லை, யார் கைவிடப்பட்ட நிலைமையில் தீட்டுப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு தான் ஊழியம் செய்யணும். இன்னும் அவர் அந்த ஐயா சொல்கிறார், லிட்டில் ஜான், ஒயிட் லிட்டில்னு அவர் பெயர்.
நான் என்ன பண்ணணும்னு கேட்குறேன். என் கூட வான் கூட்டிகிட்டு போகிறாரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்ணவிளைங்கிற ஒரு ஊர், பொட்டு கட்டி விடப்பட்ட ஊர், தேவதாசிகள் என்று பெயர். முன்ன திருவாரூரில் இருந்துச்சு, பண்ணவிளையில் இருந்துச்சு. இன்றைக்கும் கர்நாடகத்துக்கும் மகாராஷ்டிரத்துக்கும் இடையில இண்டிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. வாலிப பெண் பிள்ளைகள் பருவம் அடைந்தவுடன் அந்த பெண் பிள்ளைகளை கொண்டாந்து அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. யாராரோ அவங்க அந்த பெண் பிள்ளையை யூஸ் பண்ணுவாங்க. அவளுக்கு பேர் தேவதாசி என்று பெயர். ஒரு முறை அந்த அந்த கொண்டே விட்டுட்டாங்கன்னா அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்த தீட்டு. தேவதாசி கொஞ்சம் மாடர்ன் தமிழ், மற்ற தமிழ் உங்களுக்கு தெரியும். கைவிடப்பட்ட பெண்கள், அதுவும் அது உள்ளே போன பிறகு வெளியே வர முடியாது. அதில் அந்த பெண்கள் மத்தியில் தான் நம்ம ஊழியம் பார்த்தாங்க. தீட்டுப்பட்ட பெண்களை அழைச்சிட்டு போய் சொன்னாங்க. டோனாவூரில் 450 ஏக்கர் இடம் வாங்கினாங்க. 450 ஏக்கர்னா சத்தியமூர்த்தி அளவுக்கு. அந்த பெண் பிள்ளைகள் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்தாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்தாங்க. பெண்கள் தனியாக ஆராதிப்பதற்கு ஒரு சர்ச்சை கட்டினாங்க. மிஷினரி பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு ஒரு பெரிய ஸ்கூல் சந்தோஷ வித்தியாலயா கட்டினாங்க. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது யார் எங்கே கைவிடப்பட்ட நிலைமையில் அது தெருமுனையில் ஒருத்தர் படுத்திருக்கிறாரு. உங்களால் முடிந்த உதவி கொடுத்து அது குளிப்பதற்கு ஏதோ உதவி செஞ்சு பாருங்கள். கைவிடப்பட்ட நிலைமையில் யாரோ இருக்காங்க. இந்த தீட்டுப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதாங்க ஆண்டவர் என்று அழைக்கிறார். அதுதாங்க தொழுகை என்று பெயர். ஆண்டுடைய வழிபடுதல் என்கிற பெயர். அந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் உண்மையாக இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு விசை கூட தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்ப்பா. என் கணவனால் கைவிடப்பட்டிருக்கேன், என் மாமியாரால் கைவிடப்பட்டிருக்கேன், என்னுடைய சகோதரரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். நான் ஒரு தலித்தாக இருக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே. ஐயா, அந்த குஸ்ஸோயை பார்த்து மனதுருகி கை நீட்டி அவனை தொட்டு சுத்தமாக எனக்கு சித்தம் உண்டு, ஐ ஆம் வில்லிங் யூ, யூ ஹீலிங் யூ என்று சொன்னீங்க. அந்த சுத்தமாக்குதல் தகப்பனே, உம்முடைய கையை நீட்டி என்னை தொடுப்பா. இதோ இந்த வியாதினால ஐயா, இந்த டிபிங்கிற ஒரு வியாதினால, ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில, சளி வீசி அதனால கைவிடப்பட்ட நிலைமையில, என் கணவனால கைவிடப்பட்ட நிலைமையில, அந்த டிபினால அங்கிருக்கிற தகப்பனே, ஒரு விஷயம் கூட தகப்பனே, டிபி என்பது தொத்து வியாதி எனக்கு வந்துடும், நீ கணவரை நீ தொட பண்றாரு, பக்கத்துல வரமான்றாரு, தனி அறை தனி தட்டு, இப்படி கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறேன்னு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள்கிட்ட இந்த பிரச்சனை இறந்துட்டு தகப்பனே, உங்களுடைய வெள்ளத்தில் இறந்துட்டு தகப்பனே, பணம் இல்லாத நிலைமையில, சோர்வடைந்த நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதால என் அம்மா அப்பா என்னை தள்ளி வச்சு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற தகப்பனே, ஒரு விஷயம் கூட மனமலங்கப்பா, உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்கன்னு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வியாதிப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுங்க. ஒருவோடு உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும், உங்களுடைய வழியிடத்தில் இருக்கட்டும் தகப்பனே, மடி எடுத்துங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபக்கையில் நன்றி தகப்பனே. ஆமென்.